தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 11/10/2018 வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் மதியம் 1-2 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். நேற்றிலிருந்து நவராத்திரி விழா தொடங்குகிறது. பொதுவாகவே இந்த நவராத்திரியிலே நாம் அம்பிகையை வழிபட்டால் இன்பங்களை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளலாம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற 3 சக்திகளையும் நாம் ஒரு சேர வழிபடுகின்ற நாள் இந்த நவராத்திரி விழா நாட்கள். அதிலே அலைமகள், கலைமகள், மலைமகள் 3ஐயும் நாம் வழிபடுகின்றோம். 3 நாட்களாக அவர்களுக்கு ஒதுக்கி அந்த அவர்களை வழிபடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்னென்ன வேணும்? கல்வி வேண்டும், செல்வம் வேண்டும், வீரம் வேண்டும். கண்ணதாசன் எழுதினார், கல்வியா செல்வமா வீரமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா என்று. படித்தவன் சொல்வதெல்லாம் சபை ஏறுமா, பணம் படைத்தவன் சொல்வதென்றால் சபை மீறுமா, படித்தவன் யாராயினும் பலம் படைத்தவனுக்கு இணையாகுமான்னு எழுதியிருப்பாரு. நம்ம வாழ்க்கையில முதல்ல கல்வி செல்வம் வேணும். கல்வி செல்வத்தை கொண்டு பொருள் ஈட்டுறோம், அப்ப நமக்கு செல்வம் வரும். செல்வத்துக்கு பிறகு இந்த செல்வத்தை பாதுகாக்க உடல் வாகு வேணும், நமக்கு பலம் வேணும். இந்த 3ஐயும் வாழ்க்கையில முன்னோர்கள் கண்டு இப்படி ஒரு திருவிழாவை உண்டாக்கி நவராத்திரி விழா என்று சொல்லி 9 நாட்களாக வைத்து 3 நாட்களாக வைத்து 10வது நாள் அன்றைக்கு விஜயதசமியாக கொண்டாடினார்கள். அம்பிகை வெற்றி பெற்ற நாள் விஜயதசமி. ஆகையினாலேதான் வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டில் விளிம்பில் ஏற விரும்புவர்கள் எல்லாம் விஜயதசமி இன்றைக்கு ஒரு புது முயற்சிகள் செய்யலாம். அதிலேதான் அப்பியாசம், அதாவது கல்விக்காக பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகளை சேர்த்து விடுவதிலிருந்து எல்லாம் செய்வார்கள். அதே நேரத்திலே சரஸ்வதி பூஜை வருகின்ற அன்றைக்கு கலைவாணியை நாம் வழிபட வேண்டும். கலைவாணி வழிபாட்டின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே கல்வி செல்வம், அறிவுச்செல்வம் நிறைய வரும். ஆக இப்படிப்பட்ட இந்த நவராத்திரி விழாவை 9 நாட்களிலும் நீங்கள் கொண்டாடி மகிழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் இன்பங்களின் உச்சிக்கே நீங்கள் செல்லலாம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு வருமானம் திருப்தி தருகின்ற நாள். வாரிசுகளால் ஏற்பட்ட தொல்லை அகலும். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அஷ்டமத்திலே குரு இருந்தாலும் கூட 12ஆம் இடத்தை பார்ப்பதால் பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணை புரியும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. நீண்ட நாட்களாக வரன்கள் வந்து விட்டு போகிறதே, எப்பொழுதுதான் கல்யாணம் முடியும் என்றெல்லாம் கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சி அடையும் விதத்தில் நல்ல தகவல் வரப்போகிறது. இருப்பினும் கூட குரு வாரம் இன்றைக்கு வருகிறது. வியாழக்கிழமை என்பதாலும் வியாழன் உங்கள் ராசியை பார்ப்பதாலும் இன்றைக்கு நீங்கள் குருவை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றும் ஆற்றல் குருவினுடைய வழிபாட்டுக்கு உண்டு. எனவே குருவை வழிபட்டு குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடன் சுமை குறைந்து கவலைகள் தீருகின்ற நாள். இன்றைக்கு கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கடல் தாண்டி செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பியிருந்தால் அதற்காக எடுத்த முயற்சியில் கூட அனுகூலமான பதில் உங்களுக்கு கிடைக்கலாம். 2லே ராகு இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது. தொழில் முயற்சியிலே 1-2 உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு வந்து சேரும். 6ஆம் இடத்திலே வியாழன் இருக்கிறார். எனவே உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் நாளாக இந்த நாளை கருதலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். இதுவரை வங்கி சேமிப்பு கரைந்து கொண்டு வந்துவிட்டது. எப்பொழுதுதான் நாம் இன்னும் சேமிக்கப் போகிறோம் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு 5-6 தினங்களாக நல்ல நன்மைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். காரணம் 4ஆம் தேதியிலிருந்து குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். பாக பிரிவினைகளும் பங்குகளும் உங்களுக்கு கிடைப்பதற்குரிய விதத்திலே கிடைக்கப் போகின்றது. எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள குருவை வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கூடுதல் விரயத்தால் குதூகலம் குறைகின்ற நாள். இன்றைக்கு 1 பங்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். அது மட்டுமல்ல, 6லே கேது இருப்பதால் எதிரிகளின் தொல்லையும் மேலோங்கும். எதிரிகளின் பலம் அதிகரிக்கும் இந்த நாளில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலும். ராசிநாதன் 2ல் இருப்பதால் பணப்புழக்கம் உங்களுக்கு வரும். ஆனால் பணப்புழக்கம் வந்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து போற்றும் விதத்தில் காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். விரையாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்குமோ என்று கவலைப்பட வேண்டாம்.
உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே வரவு வந்த பிறகே உங்களுக்கு செலவு உண்டாகும். அதே நேரத்தில் சுப விரயங்களும் அதிகரிக்கலாம். இல்லத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க முன்வருவீர்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன்கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். சுப செலவுகள் அதிகரிக்கும். பெற்றோர்களின் மணி விழாக்கள், முத்து விழா, பவழ விழா போன்ற விழாக்களிலே கவனம் செலுத்துவீர்கள். வியாபார விரோதங்கள் விலகும். காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உங்கள் ராசியிலேயே இன்றைக்கு சந்திரன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் சென்றிருக்கின்றன. விரையாதிபதியாக விளங்குபவர் புதன். அதே நேரத்தில் அவர் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. அஷ்டமாதிபதியாக விளங்குபவர் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். சந்திரனும் உங்கள் ராசியில் கூட இருக்கிறார். எனவே இதுபோன்ற நாட்களில் உங்களுக்கு உடன்பிறப்புகளால் ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். தங்கம், வெள்ளி போன்றவற்றிலே தனித்து முதலீடு செய்யலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். தொழில் முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தனவரவு தாராளமாக வந்து சேரும் நாள். இனத்தார் பகை மாறும். எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி கிடைக்கும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை தொழிலில் இணைத்துக் கொள்வீர்கள். அரசு வழியில் கூட எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏதேனும் சலுகைகளை நீங்கள் அரசாங்கத்தில் எதிர்பார்த்திருந்தால் அது கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்திருந்தால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கலாம். சூரிய பலம் நன்றாக இருக்கும். இன்றைக்கு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள் என்று கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சனியின் அமைப்பு உங்கள் ராசியிலேயே இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் விரயஸ்தானத்தில். எனவே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுக்கு செல்லும் இடங்களில் செல்வாக்கு மேலோங்கியே இருக்கும். திடீர் பயணங்கள் அதிகரிக்கலாம். காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு ஊர்களுக்கு சென்று கொண்டிருப்பதால் ஆகாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்த முடியாது. எனவே உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய தொல்லை அதிகரிப்பதால் மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். பழைய மருத்துவத்தை விட்டு புது மருத்துவத்தை மேற்கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக்கிக் கொள்ள இயலும். அதே நேரத்தில் புத்திர ஸ்தானாதிபதியாக விளங்கும் செவ்வாய் உச்சம் பெற்று கேதுவோடு இருப்பதால் பிள்ளைகளாலும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தொல்லைகள் வரலாம். எனவே பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விஐபிக்கள் வீடு தேடி வருகின்ற நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே முடித்துக் கொடுப்பார்கள். இடம் பூமி வாங்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவர்களுக்கு அது வாங்கும் யோகம் உண்டு. செவ்வாய் உடன்பிறப்புகளுக்கும் அதிபதியாக இருப்பதால் உங்களை விட்டு விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படலாம். பழைய சொத்துக்கள் இன்னும் பத்திரப்பதிவில் சேரவில்லையே, எப்பொழுது பதிவு வரும் என்றெல்லாம் காத்திருப்பவர்களுக்கு அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. பஞ்சாயத்துக்களும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையலாம். சூரிய பலம் 8ல் இருந்தது, இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். எனவே பெற்றோர் வழியில் பிரியம் கூடுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். சூரிய பலம் 8ல் இருப்பதால் அதிகமாக கோபம் வரும். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் ஏற்படலாம். கடன் சுமையும் உங்களுக்கு அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு 10லே குரு இருப்பதால் பதவியில் உங்களுக்கு நிலையாக இருக்க இயலாது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென மாற்றங்கள் உருவாகலாம். வரும் மாற்றங்கள் நன்மைதானா, மாறிக்கொள்ளலாமா என்பதை உங்கள் சுய ஜாதகத்தை ஒருமுறை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு அதன் பின்னால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான முடிவாக உங்களுக்கு அமையும். இன்றைக்கு உங்களுக்கு மாலை நேரம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கப் போகிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பாசம் காட்டியவர்களின் வேஷம் கலையும் நாள். பாகப்பிரிவினர்களும் தாமதப்படும். பக்கத்தில் இருப்பவர்களாலும் தொல்லைகள் ஏற்படலாம். ரொக்கத்தால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகல நீங்கள் மனக்குமுறலோடு இன்று ஆலயங்களுக்கு செல்வீர்கள். பொதுவாக கிழமை வியாழன், உங்கள் ராசிநாதன் வியாழன். எனவே இன்றைக்கு குருவின் சன்னதியில் நீங்கள் இருந்தால் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். கூடுதல் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அமைதியோடும் பொறுமையோடும் இன்று நீங்கள் இந்த நாளை கழிக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய நிதானத்தை கடைபிடிப்பதுதான் நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.